Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ வரதுக்கு ஒரு 4 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சாரி எல்லாருக்குமே. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேன். எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கனால தான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் நான் கிராஃப்ட் மெட்டீரியல் போய் எடுத்துகிட்டு வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோம் ஷீட் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளூ அப்புறம் பிளாக் அப்புறம் வந்து கோல்டன் கலர் 3 எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பெயிண்ட் எடுத்திருக்கேன். கோல்டன் மெட்டாலிக், கோல்டன் இல்லை பிரான்ஸ், அதுக்கப்புறம் வந்து காப்பர் மெட்டாலிக் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்து நான் பிரான்ஸ் அடிச்சுக்கிறேன். பிரான்ஸாக அது கோல்டனாக எனக்கு தெரில. ஸோ நான் என்ன அடிச்சேன்னு எனக்கே மறந்துடுச்சு. ஸோ தான் இப்போ பார்க்கும்போது தெரில. ஸோ நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். கோல்டன் கொடுக்கலாம், நான் பிரான்ஸ் மெட்டாலிக் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டாப்பில் மட்டும் நான் வந்து பிரான்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு கீழே வந்து நான் காப்பர் மெட்டாலிக் கொடுக்குறேன். இப்போ மேலே டாப்பில் ஒரு டாப் பார்ட்டில் மட்டும் அந்த கலர், அதுக்கு கீழே இன்னொரு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ டபுள் கலர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்ல, அதனால தான். இப்போ வந்து இது கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் காப்பர் மெட்டாலிக் வந்து அதுக்கு கீழே உள்ள பார்ட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஹாய் சொல்கிற பேர் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லா நேமுக்கே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்கிறேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கீழேயுமே யார் யாருக்கு சொல்லணும் அப்படின்றதே சொல்லுங்கள். என்கிட்ட கொஞ்சம் நேம்ஸ் இருக்குது. போன வீடியோவுக்கு கீழே சொல்லாதவங்க இந்த வீடியோ கீழே சொல்லிடுங்க. அப்போ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். அதனால தான் இப்போ வந்து நான் டபுள் கலர் அடிச்சிருக்கேன். அப்போ பார்த்தாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெண்டு வேறு மாதிரி இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கலாம். அதனால தான் இப்படியே கூட நீங்கள் விட்டுலாம், இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல, அதனால தான். ஸோ இந்த ப்ளூ கலர் ஃபோம் வந்து ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இதை வச்சு ஆல்ரெடி ஒரு கிராஃப்ட் எடுத்தேன். ஸோ நிறைய அதில் வந்து டிஸ்டர்பன்ஸாக வந்து அது நான் எப்படி நான் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அந்த கிராஃப்ட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதோட ஹாஃப் பார்ட் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ளூ கலர் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குட்டியாக ஹாஃப் ஃப்ளவர் மட்டும் வரைகிறேன். இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். அது மாதிரியே நீங்கள் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர்லேயே 2 பீஸ். அதில் வந்து நான் ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணுறேன் குட்டியாக. அதுக்கு பக்கத்துலேயே பூவோட பெட்டல் வந்து ட்ராப் பண்ணுறேன். இந்த மாதிரி 3 பெட்டல் மட்டும் இருக்க மாதிரி, ஹார்ட் மாதிரி இருக்கும்ல பெட்டல், அது வந்து 3 இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே 4வது சைடு வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 3 மட்டும் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். 4 வைக்கிறதோட இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான். ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்மளுக்கு 2 ஃப்ளவர் தேவைப்படும். நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். அப்படி விடல அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த குட்டியை இந்த மாதிரி ஃப்ளவர் ஒட்டி பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட வேஸ்ட்டாலாம் ஃபோம் ஷீட் நம்ம கிராஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சும்மா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த மாதிரி குட்டியாக நீங்கள் ஃப்ளவர் பண்ணி அதை வந்து அதில் ஒட்டிக்கலாம். அண்ட் இது வந்து நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் கூட ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட இந்த பாட்டில் தான் கிடச்சிது. கிளாஸ் பாட்டில் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் மட்டும் இருந்துச்சு. உடனே வந்து எடுத்து பண்ணேன். எதுவுமே யோசிச்சுலாம் பண்ணல. அப்படியே வேகமாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே சும்மா ட்ரை பண்ணேன். இதில் வந்து நான் இன்னொரு ஃப்ளவரும் ட்ராப் பண்ணுறேன். அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே மாதிரி 2 ஃப்ளவர் ட்ராப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 ஒரே மாதிரி ட்ராப் பண்ண தெரில அப்படின்னா ஒன்று ட்ராப் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு இன்னொன்னோட வச்சு அதை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து 2 ஃப்ளவர் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 2 கட் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலேயே அது குட்டியாக சர்க்கிள் இருக்குல்ல, ஹாஃப் சர்க்கிள், அதில் மட்டும் அப்படியே அந்த பெண்ணை வச்சுட்டு மேலே லைட்டாக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அது ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு லைட்டாக தெரியும். ஸோ அது நடுவில் உள்ளது மட்டும் மேலே வந்து பெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து அந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு. ஸோ நடுவில் வந்து குட்டியாக சர்க்கிள் கட் பண்ணி பிளாக் கலர் கட் பண்ணி அதை வந்து அந்த ப்ளூ கலரோட ஒட்டிக்கிறேன். இப்போ 2 சர்க்கிள் கட் பண்ணியிருக்கேன். அந்த 2 சர்க்கிளையுமே அந்த ஃப்ளவரில் ஒட்டுறேன். அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ 2 கலர் இருக்கும்போது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கிராஃப்ட் போட்டிருந்தேன் இதே ஃபோம் ஷீட் வச்சு. ஸோ அதில் வந்து நான் ப்ளூ கலர் பேர்ட் ட்ரை பண்ணலான்னு சொன்னேன். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபெவிகால் போட்டாலே ஒட்டிக்கும். இப்போ வந்து இன்னொரு அதே பிளாக் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து அதில் வந்து ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம்மு மாதிரி வந்து ட்ராப் பண்ணுறேன். குட்டியாக ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி உள்ள ஸ்டெம் மாதிரி வந்து ட்ராப் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளாக் கலர் ஃபோம் ஷீட்னால ட்ராப் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிட்டேன், 2 பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டன் ஃபோம் ஷீட் எடுத்து அந்த கோல்டன் ஃபோம் ஷீட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா குட்டியாக ஒரு பாட்டு இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்டோன் அந்த மாதிரி சொல்லலாம், அதுலேருந்து அந்த ஃப்ளவர் வர மாதிரி வந்துட்டு பண்ண போகிறோம், அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து அதே கோல்டன் ஃபோம் ஷீட் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன், ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி ட்ராப் பண்ணுறேன். ஸோ குட்டியாக ஒரு ஃப்ளவர் பாட் ட்ராப் பண்ணி அதை வந்து ஒட்டிட்டு இது எல்லாமே அதில் அசம்பிள் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஃப்ளவர் பாட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸோ அதை கரெக்டாக மாற்றிட்டேன். இப்போ வந்து அந்த பாட்டிலும் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கோல்டன் கலர் இருக்கும்ல அதை வந்து நான் அப்படியே வந்து அதில் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த மெட்டாலிக் கலர் இல்லை அப்படின்னா வேறு எந்த கலர் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் கொடுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக வந்து க்ரீன் கொடுங்க, இல்லைனா க்ரீனும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி இருக்க மாதிரி மேலே க்ரீன் கீழே ஒயிட், இல்லைனா கீழே ஒயிட் மேலே க்ரீன் அந்த மாதிரி கொடுங்க. அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த 2 இதையும் ஒட்டிட்டேன். அதுக்கு கீழே வந்து அந்த பாட்டை ஒட்டிட்டேன், ஃப்ளவர் பாட்டு. இதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் இருக்குல்ல 2 ஃப்ளவர் அதையும் அந்த சைடில் ஒட்டிக்கிறேன். ஸோ ஒட்டி முடிச்சிட்டோன்னா கிராஃப்ட் முடிஞ்சிடும். செம்மையாக இருக்கும் இந்த கிராஃப்ட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து மண் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் ஃப்ளவர் வச்சு பாருங்கள். அப்போ தான் அது வந்து இது பிளாஸ்டிக் டப்பானால அது வந்து கீழே விழுந்துடும். நீங்கள் எங்கேயாச்சும் வச்சிங்கன்னா அதனால நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் இதை வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். கீழே ஏதாச்சும் கொஞ்சம் சாண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் ஃப்ளவர் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் வச்சு காமிச்சிருக்கேன் அந்த ஃப்ளவரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், மெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், அதிலே நான் மெசேஜ் பண்ணுங்கள், அதில் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஓகே, அண்ட் வீடியோ பார்க்குற எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.